அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு பார்வையாளர்களுக்கு பொன் முருகேசனின் இனிய வணக்கம். ஏறக்குறைய இதுவரை 136 நூல்களை எழுதி முடித்து திரைத்துறைக்கு முயற்சி செய்து வரும் நான் எனது நூல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது 50வது நூலான சிந்தனைக்கு சில, 51வது நூலான அனைத்துலகும் இன்பமுற 2 நூல்களையும் தமிழ் மேட்ரிமோனி.com நிறுவனர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் வெளியிட கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் பெற்றுக்கொண்ட காட்சி. 2008இல் எனது 2 நூல்களின் வெளியீட்டு விழாவை தொடர்ந்து 2009இல் நான் எழுதிய மொத்த நூல்களான 60 நூல்களையும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம் கொடுத்து வாழ்த்து பெற்ற காட்சி. 75வது நூலான நானும் நானும் கவிதை நூலை நடிகர் விஷால் அவர்கள் வெளியிட்ட காட்சி. 99வது நூலான மர்ம அதிசயம் நூலை நடிகர் விஜய் சேதுபதி அவர்களிடம் வழங்கிய காட்சி. இதுவரையிலும் பார்த்திபன் வடிவேலு நகைச்சுவைக்கு எந்த அளவிற்கு எனக்கு ஆதரவு தருகிறீர்களோ அதே ஆதரவை இந்த பதிவிற்கும் நீங்கள் வழங்குவீர்கள் என நான் நம்புகிறேன். எந்த ஒரு படைப்பாளனுக்கும் கிடைக்காத ஓர் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 1997 இந்திய பொன்விழா ஆண்டில் எனது முதல் நூல் நடவு வெளியானது. அருண் புத்தகாலயத்தின் உரிமையாளரான அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் இந்த முதல் வாய்ப்பை எனக்கு கொடுத்து பதிப்பக உலகில் நான் காலடி எடுத்து வைக்க உதவியவர். ஜாதி, பகை, அரசியல் இந்த மூன்றையும் மையமாக வைத்து எனது 22 வயதில் எழுதிய நூல் இது. நடவு என்கிற இந்த கதை NFDCக்கு தேர்வானது, அதாவது நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். முடிவில் இந்த கதையில் காதல் என்கிற ஒன்று இருந்ததால் எனது கதை நிராகரிக்கப்பட்டது. இந்த சமூக கதை நிராகரிக்கப்பட்டாலும் சினிமாவிற்கு தகுதியான கதைதான் என்பது தெரிந்து மிகவும் மகிழ்ந்தேன். காரணம், நான் திரைத்துறைக்காக வந்தவன். மேலும் இந்த நடவு என்கிற சமூக நூல் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் ஒரு மாணவரால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக எண்ணி மகிழ்ந்தேன். கிராமத்து கதை என்றாலும் காட்சிகள் ஒவ்வொன்றும் திரைப்படம் பார்ப்பது போலவே இருக்கும். ஜாதி, பகை, அரசியல் இந்த மூன்றும் மனிதர்களை என்ன பாடுபடுத்துகிறது, எப்படியெல்லாம் வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதை இந்த நூலில் சொல்லியிருக்கின்றேன். மொத்தத்தில் பஞ்சாயத்து கூடங்களை ஒழித்துவிட்டு அங்கே பள்ளிக்கூடங்களை கட்டி எதிர்கால சந்ததியருக்கு கல்வியை கொடுங்கள் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளேன். இந்நூலை வெளியிட்ட அருண் புத்தகாலயத்தின் உரிமையாளர் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை. ஆனாலும் எனது நன்றிகளை அவரது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.